Next, types of RNA molecules. Types of RNA. Okay, RNA molecules are classified according to their structure and the function. Okay, based on the structure of the RNA molecules and the function. அது என்ன work பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி RNA molecules can be classified into three types. They are ribosomal RNA, that is rRNA. Next, messenger RNA, that is mRNA. Then transfer RNA, that is tRNA. Okay, எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் rRNA, that is ribosomal RNA. rRNA is mainly found in cytoplasm. It is mainly found in cytoplasm and also in ribosome. Cytoplasm and ribosome அது present இருக்கும், which contains 60% RNA and 40% protein. rRNAல பார்த்தீங்கன்னா 60% என்ன இருக்கும், RNA இருக்கும், remaining 40% protein இருக்கும். இப்போ ribosomes are the sites at which protein synthesis takes place. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா rRNA எதில் மெயினாக இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் tRNA, transfer RNA. So tRNA molecules have lowest molecular weight of all nucleic acid. இருக்கிற எல்லா நியூக்ளிக் ஆசிட்லையுமே இந்த tRNAக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா lowest molecular weight இருக்கும். ஓகே, they consist of 98 nucleotides in a single chain. சிங்கிள் செயின்லேயே பார்த்தீங்கன்னா 94 nucleotides அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். The main function of tRNA is to carry amino acids to the site of protein synthesis on ribosome. So ribosome protein synthesis நடக்குன்னு பார்த்தோம். அந்த protein synthesisக்கு தேவையான amino acids carry பண்ணிட்டு போகிறது எது, இந்த tRNA. So it is called as transfer RNA. Next, mRNA. ஸோ mRNAவோட ரோல் தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல். ஸோ mRNA இஸ் ப்ரெசன்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டி அண்ட் வெரி ஷார்ட் லிவ்டு. ஸ்மால் குவான்டிட்டி தான் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் வெரி ஷார்ட் லிவ்டு. ஸோ தே ஆர் சிங்கிள் ஸ்ட்ராண்டட். இப்போது இந்த டபுள் ஸ்ட்ராண்டட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் இது பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டட். இப்போ இது ஒவ்வொன்றும் இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட். இப்போ டபுள் ஸ்ட்ராண்டட் ஆர் சிங்கிள் ஸ்ட்ராண்டட்னு டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த mRNAங்கிறது சிங்கிள் ஸ்ட்ராண்டட். ஸோ அண்ட் தேர் சிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆன் டிஎன்ஏ. ஸோ mRNA இஸ் சிந்தசைஸ்டு இன் டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏவில் தான் mRNA என்ன ஆகுது, சிந்தசைஸ் ஆகுது, அதாவது ப்ரொடியூஸ் ஆகுது. த சிந்தசிஸ் ஆஃப் mRNA ஃப்ரம் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இஸ் கால்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். So the synthesis of mRNA from DNA strand is called transcription. So transcription is nothing but taking replication. So taking Xerox madri. Okay. So mRNA carries genetic information from DNA to ribosomes for protein synthesis. So mRNA தான் என்ன பண்ணுது, கேரி பண்ணுது எது, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை. ஸோ ஃப்ரம் டிஎன்ஏ டு ரிபோசோம். ஸோ டிஎன்ஏவிலேருந்து ரிபோசோம், அதனால தான் இது மெசஞ்சர் RNA நம்ம சொல்கிறோம். ஸோ mRNA கேரிஸ் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஎன்ஏ டு ரிபோசோம்ஸ் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் as translation. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, translation. Next topic, difference between DNA and RNA. ஸோ டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிஎன்ஏ இஸ் மெயின்லி ப்ரெசன்ட் இன் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். ஸோ டிஎன்ஏ எங்கெங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். RNA is mainly present in cytoplasm, nucleolus and ribosomes. RNA present in cytoplasm, nucleolus and ribosomes. So DNA contains deoxyribosugar. So this is DNA. RNA contains just ribosugar. So deoxynucleic acid தான் நம்ம என்ன சொல்கிறோம், DNA சொல்கிறோம். அப்போ அதில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், deoxyribosugar. ஸோ RNA ribonucleic acid. ஸோ RNAவில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரிபோசுகர் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இதோட பேஸ் பேர் பார்த்திங்க அப்படின்னா அடினைன் அண்ட் தயமின் அண்ட் தென் குவானைன் அண்ட் சைட்டோசின். இதில் பேஸ் பேர் பார்த்திங்க அப்படின்னா அடினைன் அண்ட் யூரேசில்,
and then cytosine and guanine. Okay, then double stranded molecule. So DNA is double stranded molecule, RNA is single stranded molecule. Single stranded எப்படி இருக்கும், double stranded அப்படின்னா எப்படி இருக்கும், நம்ம முன்னாடி போட்டு காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிகர் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. DNA's lifetime is high but RNA is short lived, கொஞ்ச நாள் தான் இருக்கும். So it is stable and not hydrolyzed easily by alkalis. It is stable, so hydrolyze பண்ண முடியாது ஈஸியாக alkalis வச்சு, and this is unstable and hydrolyzed easily by alkalis. So RNA is unstable and hydrolyzed easily by alkalis. Then the last one, it can replicate itself. Replicate itself na DNA அதுவே என்ன பண்ணிக்கும், replicate பண்ணிக்கும், அதுவே ஜெராக்ஸ் எடுத்துக்கும் ஒரு மாதிரி, இன்னொன்று என்ன ஆகும் அப்படியே ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் ரெப்ளிகேஷன். இட் replicate itself but RNA cannot replicate itself. It is formed from DNA. ஸோ RNA எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும், டிஎன்ஏலேருந்து RNA ப்ரொடியூஸ் ஆகும், அதுவே என்ன ஆகாது, replicate ஆகாது. Okay, that's all about this lesson. So in this lesson remaining topics are 14.5.4, 14.5.5 and 14.6. They are deleted portion. So the lesson is completed. Okay, thank you.